வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 5th June 2025. ஸோ மார்க்கெட்ஸில் நடக்கிற எல்லா ஹைலைட்ஸையும் less than 5 minutesக்குள்ளே உங்கள்கிட்ட கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அது என்னன்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நெக்ஸ்ட் RBI பாலிசி டுமாரோ இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,672 ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு லோ வந்துச்சு 24,613. திரும்ப அங்கேருந்து ஒரு ஹை 24,762. அங்கேருந்து ஒரு ஷார்ட் டிப் பண்ணிவிட்டு 24,899 வரைக்கும் போச்சு. திரும்ப அங்கேருந்து ஒரு ஷார்ப் செல் ஆஃப் சொல்லலாம் 24,692 திரும்ப வந்துச்சு. ஸோ அங்கேருந்து திரும்ப க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,750 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 55,760 வந்து செட்டில் ஆகிருக்கு, விச் இஸ் 0.15% ஹையர். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 81,442 வந்து செட்டில் ஆகிருக்கு, விச் இஸ் 0.5% ஹையர். ஸோ இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையிலேருந்து நெகட்டிவ் டேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4.21% நெகட்டிவில் வந்து செட்டில் ஆகிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்த்துலாம் நிஃப்டி 50. ஸோ டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் எட்டர்னல் திரும்ப ஒரு 4.43% ஹையர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி ஒரு 3% ஹையர். நெக்ஸ்ட் ட்ரெண்ட்டு ஒரு 3% ஹையர். ஸோ எட்டர்னல் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. நம்ம போன வீடியோலையும் பார்த்தோம், முன்னாடியும் பார்த்தோம். ஸோ எட்டர்னல்ன்ற பொறுத்த வரைக்கும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு மைனர் ரேலி மாதிரி இருந்துச்சு. ஒரு 3% to 4% எல்லா ஸ்டாக்ஸுமே ஹையராக இருந்துச்சு. ஸோ டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 1.37% லோயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஒரு 1.1% லோயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஒரு 1% லோயரில் செட்டில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராடர் இண்டிசஸ் பார்த்துடலாம். நிஃப்டி மிட் கேப் 100 பொறுத்த வரைக்கும் 58,303 வந்து செட்டில் ஆகிருக்கு, விச் இஸ் 0.65% ஹையர். நிஃப்டி ஸ்மால் கேப் 100 பொறுத்த வரைக்கும் 18,432 வந்து செட்டில் ஆகிருக்கு, விச் இஸ் 0.96% ஹையர். நிஃப்டி மைக்ரோ கேப் 250 பொறுத்த வரைக்கும் 23,686 வந்து செட்டில் ஆகிருக்கு, விச் இஸ் 0.54% ஹையர். ஸோ மெயின் மார்க்கெட் அண்ட் ப்ராடர் மார்க்கெட் எல்லாமே இன்றைக்கி க்ரீனில் தான் வந்து எண்ட் ஆகிருக்கு, விச் இஸ் அ குட் சைன் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்டாரல் இண்டிசஸ் பார்த்துடலாம். ஸோ செக்டாரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, எக்ஸப்ட் ஃபார் நிஃப்டி ஆட்டோ. அதுக்கப்புறம் சில ஃபினான்ஷியல் இது மட்டும் கொஞ்சம் ட்ராகராக இருந்துச்சு. நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா 0.1% லோவர். நெக்ஸ்ட்டு நிஃப்டி FMCG பார்த்தீங்கன்னா 0.18% ஹையர். நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 1.28% ஹையர். ஸோ நிஃப்டி ஃபார்மாவில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு டீசென்ட் ரேலின்னு சொல்லலாம். கிளென்மார்க் ஒரு 4%, டாக்டர் ரெட்டி ஒரு 3%, லாரஸ் லேப் வந்து ஒரு 2.68% ஹையரில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி ஒரு 0.46% ஹையர். நிஃப்டி ரியாலிட்டி திரும்பவுமே கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது, 1.75% இன்றைக்கி ஹையராக இருந்துச்சு. நிஃப்டி மெட்டல் பொறுத்த வரைக்கும் 0.59% ஹையர். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கரன்சி மார்க்கெட்ஸ் பார்த்துடலாம். டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது 98.79 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ USD INR பார்த்தீங்கன்னா 85.80 இதில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஸ்லைட் அப்ரிசியேஷன் இருக்குது USD INRல. நெக்ஸ்ட்டு கோல்டு பார்த்தீங்கன்னா 3,393 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட் க்ரூட் பொறுத்த வரைக்கும் 65.18 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் நிஃப்டி நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாமினல் 0.01% ஹையரில் இருக்குது. டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 0.12% ஹையர் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு RBI பாலிசியோட கான்ஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து கீழாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து இந்த கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஒரு 3-4 டேஸாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. எஸ்பெஷலி சில்வர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 5th June 2025. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.